ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பானிபூரி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டேஸ்டியான பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பூரிக்கு உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக கொஞ்சமாக வரமிளகாத்தூள், இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சாட் மசாலா சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற உப்பு மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கை வச்சு. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா இந்த பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போ உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பானி ரெடி பண்ணிக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்திக்கோங்க. ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் புளி சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே இன்னும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலக்கும் போதே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான பானியும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம தேவையான மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்கிற பானிபூரி தாங்க செய்ய போகிறோம். கடையில் இன்ஸ்டன்ட் பானிபூரி அப்படின்னு கேட்டிங்கனாவே கிடைக்கும். இந்த மாதிரி அப்பளம் மாதிரியே இருக்கும். இது வாங்கினோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்படியே டைரெக்டாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை பொரிக்கிறதுக்கு ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த பானிபூரி நல்லா உப்பி வரும். இந்த அளவுக்கு இந்த பானிபூரி எண்ணெயில் போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடுங்க. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான எல்லா பானிபூரியும் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மெயினே பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பானிபூரியும் பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த பானிபூரிக்குள்ளே உள்ளே வச்சு ஃபில் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. நம்ம பொரித்த பானிபூரியிலேருந்து ஒரு பூரி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து இதில் பானி சேர்த்துட வேண்டியதான். பானி சேர்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலையே பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பானிபூரியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.